நம்ம டீமோட வளர்ச்சியை அதிகமா கொண்டு போக முடியும். அதனால நான் மட்டும் பேசுறத கேட்டுட்டு இருக்காம நீங்களும் பேசலாம் தாராளமா. சரியா? கேள்விகள் கேட்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா டீமை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த வழிலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றதுன்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 21 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வெகுமதியை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு யூசேஜுமே இல்லை. அவ்வளவு வருத்தமா இருக்கு. சரிங்களா? சவுண்ட் அதிகமா இருக்கு. சோ நீங்க டைரக்டா ஜாயின் பண்றதால பண்ணிக்கலாம், இல்ல நாங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்றோம் அப்படினாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல ஒரு கட்டாயம் என்ன கிடையாது தெரியுமா? நீங்க விஜி இன்வெஸ்ட்மென்ட்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆல் சேர்க்கணும்ன்ற தேவை கிடையாது. ஓகேவா? நீங்க விஜி இன்வெஸ்ட்மென்ட்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா நான் ஆள் கட்டாயம் சேர்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா தேவை கிடையாது. சோ அங்க இருக்கிற அதே 3 சிக்னல் தான் இங்கேயும் கொடுப்பாங்க. ஆனா இதுல என்ன வேலை இருக்கு தெரியுமா? நீங்க ஓபன் பண்ணி பணம் மட்டும் போட்டுருங்க. நீங்க செக் பண்ண அமௌண்ட்டை மட்டும் செக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே காப்பி கிரியேட் ஆயிடும். சரியா? ஆனா வேலை பார்க்க போறது எங்க மட்டும் தான் வேலை பார்ப்போம், எஃப்கியூல மட்டும் தான் வேலை பார்ப்போம். நீங்க எஃப்கியூல அதுக்காக தான் எஃப்கியூல இருக்கிற மெம்பரை மட்டும் ஜாயின் பண்றாங்க. புரியுதா? எஃப்கியூல இருக்கிற மெம்பரை மட்டும் ஜாயின் பண்றதுக்கு ரீசனே அதான். அதுல இருக்கிற நபர் தான் இவ்வளவு ஒரு ஈஸியான வாய்ப்பை எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சோ அங்க இருக்கிறவங்க நீங்க அங்க வேலை பார்ப்பீங்க, இங்க வேலை பார்க்க தேவையில்லை. பிஜி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க தினம் சிக்னல் அட்டன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நீங்க தினம் ஒவ்வொரு சிக்னல் டைமுக்கும் போயிட்டு எவ்வளவு பணம் ஏறி இருக்கு அப்படின்றத மட்டும் செக் பண்ணாலே போதும். சரியா? இதுல இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா? நம்ம ஒரு வாலெட் யூஸ் பண்றோம்ல, பினான்ஸ் வாலெட், அந்த வாலெட்டை ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? தெரியுமா தெரியாது? நீங்க யூஸ் பண்ற பினான்ஸ் வாலெட்டோட அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ இன்னொரு ஆளுக்கு எடுத்து பேஸ்ட் பண்ணி பாருங்க, ஆகாது. ஆனா இது இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்றாங்க தெரியுமா? நீங்க ஒருத்தர் ஒரு பினான்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அட்ரஸையும் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எஃப்கியூல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும். புரியுதுங்களா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய பிளஸ் எல்லாம். அப்ப 2 இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணாலும் எங்க தான் வரும்? பினான்ஸ் உங்களோட ஒரே கணக்கு தான் வரும். சரியா? இதுக்காக நீங்க வேற ஒரு கணக்கு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? சரிங்களா? இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். நேத்து நைட்டு வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இத நான் இன்னைக்கு மீட்டிங் வைக்கணும், கண்டிப்பா எனக்கு வித்ட்ரா பண்ணி காமிங்க, பணம் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு இதுல இருந்து நேத்து வித்ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? நேத்து காலையில வித்ட்ரா பண்ணிருக்காங்க, சாயந்தரம் நைட்டுக்குள்ள வித்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இவங்க மூலதான் வந்து கண்டிப்பான முறையில எல்லாத்துக்கும் ரொம்ப இது போல எல்லாருக்கும் அவங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தைரியமா சேர்ந்து அவங்க சின்ன சின்ன கனவுகளை நிஜமாக்குங்க. நன்றி. யாரும் டென்ஷன் ஆயிடக்கூடாது. ஏன் எதுக்கு சொன்னாங்கன்னா, என்ன நாங்க வாங்கின எங்களுக்கு முன்னாடி கிடையாது, அவரு இன்னைக்கு வாங்கினாரு, உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், கிடைக்கிற டைம் பார்த்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா? அதனால வாழ்க்கை கைத்தட்டி நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு கௌரவம் வளரணும். நீங்களும் வளரணும்ன்றதான் என்னோட ஆசை.
இல்ல யாராவது ஒருத்தர் போட்டோ எடுத்துங்க, அவன் ஷேர் பண்ணிருக்கேன். பாத்துக்கோங்க. இறங்கலாம் தங்கம். வாழ்த்துக்கள் மாமா. ஊருமா அவ்வளவா பெரட்டி கொடுத்து, அதாவது எனக்கு ஒரு டைம் வச்சிருந்தாங்க. இன்னும் குழுல சேர்க்க 6 பேரு, 5 பேரு, 4 பேரு, 2 பேருனாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து புதுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு அழுகியே வந்துருச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என் தம்பி தொடர்பு வந்து, தம்பி இந்த மாதிரி சொல்றாங்களா அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை, நீ ரிச்சார்ட தொடர்பு கொள்ளு. ரிச்சார்டு சொல்லிட்டாங்க நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இருந்தாலும் நாளைக்கு காலையில தான், நாளைக்கு 11 மணிக்கு மேலதான் சொல்ல முடியும் அப்படின்னு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் திக்குன்னு இருந்துச்சு. என்னடா இன்னும் வரல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமே. 2 பேர் சொல்லும்போது, அதாவது 500 1000 வாங்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். வெறும் 4 பேத்துக்கும் 3 பேத்துக்கும் அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என் தம்பியை விடல நானு. எனக்கு ப்ளீஸ்டா எப்படியாவது தண்ணி குடுறா அப்படின்ட்டு 3 பேரு அன்னைக்கு நைட்டு வேலை பார்க்கறாங்க. வினோத்குமார், துர்கா, சரண்யாணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எனக்கு அந்த 3 பேருக்கு இப்பயே போடுங்க ப்ளீஸ். என் தம்பி நான் கேட்கிறேன், நான் பேட்டி தர சொல்றேன் ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு. சரி அண்ணி, அவங்க காசு போட்டு அவங்க இது பண்ணி அவங்க சேர்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களும் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குழுவை ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு. பரவாயில்ல, என்னோட குழுல வந்து 3-4 பேருக்கு மேல நிறைய பேருக்கு மேல தங்கம் வாங்கியிருக்காங்க. நான் இந்த பைக் வாங்கினேன் அப்படின்னா நான் இதை வாங்குறதுக்கு உள்ள காரணம் இவங்க எல்லாரும் தான். அவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரணும். வினோத் மாமா, அதுக்கப்புறம் துர்கா, நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதத்துல அவங்களை கௌரவிக்கணும். உண்மையாவே நல்ல விஷயம் அது. உண்மையாவே ஒரு ஆள் வந்து மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க வேலை பார்த்ததுக்காக போனஸா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. சரியா, கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க அவங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சரியா, சின்னதா ஒரு கொஞ்ச நேரம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணட்டும். ஓகேவா? சரி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் யார் பேசுறது? சூப்பர்க்கா, முன்னாடி வராங்க பாருங்க, கை தட்டுங்க. முன்னாடி பேசுறீங்க. அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சாங்க. நான் ஒரு எம்எஸ்சில ஒர்க் பண்ணேன். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டேட்டஸ் வச்சாங்க. ஒரு நாள் ஐ மீன் 1 லேக் அப்படின்னு வச்சாங்க. போல எனக்கு இதெல்லாம் போய் நம்ப மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, நீயே எனக்கு தேடி வருவ, அப்ப நான் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நானும் 1 லேக் அவங்க வச்சாங்க, 1000 வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சரி வா, நானும் வந்து எல்என்டில நானும் ஒரு எம்எஸ்சில போட்டு எல்என்டில ஒருத்தவங்க பேர்ல லோன் வாங்கி நான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்ப நான் எனக்கு கீழே வந்து 200 பேர் 215 பேர் வச்சிருக்கேன். மைக்க பக்கத்துல பேசுக்கா. அப்படி பேசுங்க. அனிதா என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணி பொறுமையா எனக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால தேங்க்ஸ் சார் அனிதா. நான் சேர்ந்த டீம்ல 50 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த டீம்ல அருண் டீம்ல 1025 சூப்பர் சூப்பர். அவங்க டீம் ஆரம்பிக்கும் போது அனிதா கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 50 பேர்ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி வந்தவங்க இன்னைக்கு அவங்க டீமோட மெம்பர்ஸ் 1000 பேர் கலந்துட்டாங்க. சரியா, கை தட்டுங்க. சூப்பர்டா. மைக்க பக்கத்துல வை தம்பி, ஒன்னும் கேட்கல. அப்படி என் பேர் வினோத். நான் பேசுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, சவுண்ட் இல்லாத நம்பிக்கை தான். ஹலோ, இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். இல்ல அவ்வளவு வாய்ஸ் பேச மாட்டேன். மைக்ல பிரச்சனை இல்லையா?
சரி சரி. நான் பேசுறது கேக்குதா? அப்படி பேசுங்க. டீம் வளர்க்குறவங்க போல்டா பேசுங்க. அப்பதானே டீம் ஒரு உற்சாகம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பூ வேதா அப்படி சொன்னாப்ல. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா. எனக்கு தொழில் இருக்கு, நான் தொழிலை பார்த்துக்கிறேன். இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் போடுறது அருண் தான். அவர் கீழே பூ கீழே நான் டைரக்டா சரிங்களா அப்படிதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு என் டீமை நான் வளர்த்து முடிச்சிட்டேன். 150 ரன் ஆயிடுச்சு பாருங்க. அதை கவுண்டிங் பண்ண ஆக்சுவலா சொல்ல போனா ஏன்னா என் டீம் ஃபுல்லா அவ்வளவு வேலை பார்க்கிறேன், அவ்வளவு ஓடுறேன். எல்லாரும் எனக்கு ஒவ்வொரு விஷயம் கேட்பாங்க. அவங்க பொறுமையா உட்காந்து இதுலயே நான் வேலை பார்க்கும்போது சென்ட்ரிங் தான் பார்க்கிறேன். பார்த்தாலும் நான் பொறுமையா உட்காந்து அவங்க சொல்லுவேன். நீங்க கவர்மெண்ட் சொல்லுவேன். நான் சேர்த்து தஞ்சாவூர் வேலூர் லோக்கல்லே கிடையாது. மேக்சிமம் என் சொந்தக்காரனும் கிடையாது. எல்லாரும் வெளியே தான் சேர்ந்துருக்கேன். அவங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் எந்த டைம் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. நிறைய குரூப் வந்து என் நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணி டவுட் கேட்கறாங்க. டவுட் கிளாரிஃபை பண்ணேன். அதுதான் மற்ற குழுல இருந்தோம் அவங்க நம்பர் எடுத்து பேசுறாங்க பாருங்க. நான் கிளாரிஃபை பண்ணுவேன். நான் போன் எடுக்காம இருந்த டைமே கிடையாது. சப்போஸ் ஒரு மிஸ்டு கால் ஆகும், மிஸ்டு கால் கால் பண்ணுவேன். யாரும் கேட்பேன் அவங்களோட பதில் என்ன, எதனால, என்ன ரீசன் எல்லாரும் தெரிஞ்சுட்டு அவங்க உதவி கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. கோல்டு வாங்கினது வேற யாரு? என் பேர் வீரமணி. நான் இங்கே ரத்தத்துலேருந்து வரேன். இதோட இந்த FPOல நான் சேர்ந்து இதோட 3 மாதம் ஆயிடுச்சு. முதல்ல அமௌண்ட்டுதான் வந்து சேர்ந்தேன். வீட்டில் ஒருத்தவங்க சுந்தரிட்டு அண்ணன் முதல்ல நூறுல ஆஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போதைக்கு நான் போய் எல்லா குவார்ட்டரையும் கேட்டேன். டேட்டா சொன்னாங்க. நான் முன்ன வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு குவாலிட்டியாக இருந்தாங்க. இவங்க வந்து கேட்டுட்டு இவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் ஒரு 1 வீக்ல வந்து அவங்க சேர்ந்தேன். அகைன் வந்து கீழே அவங்க பிரியாங்க அவங்க இருக்காங்க. அவங்க புதுக்க ஐடியா எடுத்தாங்க. எனக்கு ஒரு தெரியாது. வந்து சேரப்போ அவங்களுக்கு தான் சொல்லிட்டேன். நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் எனக்கு கேளுங்க. உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து நான் இறங்கினேன். ஒரு 20 நாள் கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர். அந்த 10 நாளைக்குல எனக்கு 60 பேர் வந்துச்சு அந்த டீம்ல. முதல் 30 பேர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணேன். FPO குரூப் மெம்பர்ஸ்க்கு அந்த 30 பேர் கரெக்டா அந்த 10 நாளைக்கு 30 பேர் டபுள் ஆகிடுச்சு. டபுள் ஆனாலே நிறைய மாசம் வந்து நான் படிக்க நான் சொல்லியிருந்தேன். முதல்ல அட்மினிஸ்டர் அவங்களுக்கு கேட்டிருந்தேன். எனக்கு 80,000 எனக்கு எத்தனை பேர் வேணும்னு கரெக்டா 80 பேர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி 83 பேர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா 27 நாள்லயே நாங்கள் அதை ஃபில் பண்ணி இதோட அமௌண்ட் அமௌண்ட் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதமும் இவங்க நிறைய விஷயம் போச்சு. அதனால என் டீம்லாம் வந்து எல்லாமே டவுன்ல இருக்காங்க. இது எல்லாம் முறியடிச்சதுக்கு அப்புறம் என் டீம் வந்து இப்ப 3வது நடந்திருக்கோம். அதுவும் இந்த மாசம் வேலை முடியல. கரெக்டா 25 நாளைக்கு உள்ளே 3வது நடந்து இப்ப நாங்க இந்த 10 கிராம் கோல்டு வந்துருக்கோம். நான் இவ்வளவு சேட்டா இருக்கிறது நானே நீங்க சொன்னாங்க ஏற்கனவே இருக்கணும் இல்ல இன்னுமே நாங்க டார்கெட் கன்சிடா பண்றோம். ஏன்னா பக்கமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு மேல இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இல்ல நான் நீங்க 5 பேர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் தொடங்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கணும். 5 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா உங்களுக்கு மேல இருக்காங்களோ அவங்க வந்து நீங்க தயவு செய்து கேட்டுருங்க. அவங்க கொடுக்குற நம்பிக்கை தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த குழு வந்து விளையாடுறது நீங்க வந்து அதிகமான ஆள் சேர்க்க முடியாம இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு மீட்டிங் போட்டேன் நட்டத்துல. ஒரு இதே மாதிரிதான் இவ்வளவு பேர் இதோட நான் கூட வந்திருப்பாங்க. முதல்ல மகால்ல போட்டேன். மகால்ல போட்டு நான் பேசுனதையும் அவங்க நம்பிக்கையும் பார்த்து அட்டம் டைம்ல எனக்கு 20 பேர் சேர்ந்தாங்க. அன்னைக்கு ரிச்சர்டே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை வந்து இந்த டெஸ்டாவே என்னை அழைச்சது. ஏன்னா அண்ணா அருமையான தான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் ஃபோன் வரல அப்படின்னு இந்த இப்ப நான் திரும்ப சொல்றேன் அப்படின்ட்டு அவங்களோட சப்போர்ட்டிங் நான் அவங்க எனக்கு ரொம்ப பெருக்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புல யாரும் வந்துட்டான்னு தெரியாது. முதல்ல எனக்கு ரிச்சர்டர் வந்து இந்த மீட்டிங் அவங்க அழைத்தாங்க. அண்ணாங்க நிறைய பிஸில இருந்தாலும் அவங்க சொன்னாங்க அருண் சார் வந்து நிறைய பிஸில இருந்திருப்பாங்க. நான் உங்களை விஷயத்த நாங்க அனுப்பிச்சுடுறேன் நீங்க போங்க அப்படின்னு கரெக்டா 9 மணிக்கு அக்கௌண்ட் கூப்பிட்டாங்க. சார் இந்த மாதிரி மீட்டிங் போட்டுக்கோங்க நீங்க வந்துருங்க மறக்காம அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான்
மத்தவங்க சொல்றதை விட வெற்றிவாரியா வந்து சொல்லும் போது அப்பதான் நான் நினைச்சேன் சரி ஓகே நம்ம வேற இந்த 3 மாசத்துக்கு ஒரு டெவலப்பாகி அவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம போயிருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க எல்லாருமே வரலாம், நிறைய இருந்தாலும் நீங்க பேசலாம், நம்பிக்கையோட எல்லாமே நம்பிக்கை வைக்கிறவங்க தயவு செய்து எல்லாருமே ஒரு கான்பிடண்டா இருங்க. யாருமே அதாவது எந்த ஒரு சின்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் அவங்களோட அப்ளை கிளியர் பண்ணிருங்க. ஃபோன் செட்ல நிறைய பேருக்கு லாக் ஆகுது, அது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல இருக்க லீடுக்கு போது நீங்க தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டெப் எடுங்க. கரெக்டா அந்த மாசம் என்னங்கிறது டார்கெட் வச்சு பண்ணுங்க. நீங்க ஏன்னா நீங்க ஒரு சில ஆளுக்கு சொல்லுவீங்க இல்லப்பா இந்த மாசத்துக்குள்ள ஒரு 20 ரூபாய் அப்படி சொல்லுங்க. இந்த மாசமே உங்களோட டார்கெட் நம்ம இதை கடந்து ஆகணும். மற்ற லீடுனால நம்ம அந்த இடத்துல ரோட் பண்ணி அந்த லீடு கிராஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல முடியும். ஒரு சில பேர் அசாமியா இருப்பீங்க, அப்படி இருக்காதீங்க. இந்த ஒரு மாசம் இருந்து கரெக்டா இந்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு இந்த 3வது வரலாம். கரெக்டா ஒரு 11 நாள் தான். இந்த 11 நாளுக்குள்ள அந்த டார்கெட் வச்சு நம்ம முடிச்சோம். நாங்க ஒரு மிஞ்சி போல 2 நாள் அந்த நாங்களே வந்து 10 நாள் போடுவாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே நம்பிக்கை தான். முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும். சரிங்களா? இந்த மாதிரி முடிக்கல சொல்ற அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்த செஞ்சதுனால மட்டும்தான் அங்க வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்றத கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோமோ அதுதான் அப்படியே நம்ம குழுவில் இருக்க மக்களே காட்டுறோம். அப்போ அவங்க பேசினாலும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். அது முதல்ல அதை கத்துக்கங்க எல்லாருமே. ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா கேட்போங்க கொஞ்ச நேரம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத கேட்கலாம், தப்பு இல்ல. சரிதான், சூப்பர். ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையாவே என்கிட்ட வந்து எல்லாருக்கும் இருந்தாங்க. சரி ஓகே, தயக்கம் டீமோட வளர்ச்சியில் இருக்கக்கூடாது. ஓகே, பேச்சுல இருக்கலாம். நீங்க ஒரு 10 பேருக்கு முன்னால பேசுறோம் என்ற அந்த கூச்சம் தான் இருக்கலாம். ஆனா டீமை வளர்க்கறதுல உங்களோட வளர்ச்சி குறையவே கூடாது. அக்காவா இருந்தா கோயில் அக்காவா இருந்தாலும் சரி, இலக்கிய அக்காவா இருந்தாலும் சரி, அனிதாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி பேசுறதுக்கு ஒரு 4 பேர் கொஞ்சம் கூச்சப்படுறீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப எப்படி வளர்ந்து போறீங்களோ அதே மாதிரி உங்களோட குழுவோட வளர்ச்சியில முன்னேற்றத்தை காமிங்க. சரியா? ரொம்ப நன்றி. இதே மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரியா? இந்த மாசம் விட்டுறாதீங்க. கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? முயற்சிக்கிறோம். சூப்பர்ண்ணே. ஒரு நாள் நான் பேசுறதுனால கையை காமிக்கிறேன். இந்த மாதிரி சொன்னா என்ன பண்றது? இதுல ஆர்வம் காட்டலைன்னா எதுல ஆர்வம் காட்ட போறீங்க? நீங்க சம்பாதிக்கிற வாய்ப்புங்க. வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பா வாங்குவோம் தம்பி. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி வாங்கிடணும்னு சொல்ல முடியாது. அப்படி பொய் சொல்லி மட்டும் குழுவை வளர்க்கவே மாட்டேன், சத்தியமா சொல்றேன். அப்படி பொய் சொல்ல மாட்டேன். நீங்க மனசு வச்சு வேலை பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வாங்க முடியும். சரியா? கண்டிப்பா வாங்குவீங்களா? அடுத்த மாசம் நான் ஒரு 12 பேருக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்த மாசம் இன்னொரு 20 பேருக்கு. ஏன் நான் காசு போட்டு நான் தான் வாங்கி தரேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறார்கள் வாங்குங்க. சரியா? வாங்கிருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே கை தட்டு கொடுங்க.